வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம பிரதமர் மோடி இந்த 10 வருஷம் ஆண்டில் தான் உருப்படியாக எதையும் பிடுங்கலான்னு பார்த்தா, இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லையும் எதையும் பிடுங்குற மாதிரி தெரில. அவர் பிடுங்குறது எல்லாமே தேவையில்லாத அணியாக தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப வன்மமாக வெஞ்சன்ஸாக இருக்குது. ஒரு தேர்ட் ரேட்டடு பிரச்சாரகர் பேசின மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்ன பேசினார்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இடம் பெறுது. அது என்னென்னா, மக்களோட தனிப்பட்ட விருப்புகளில் வந்து அரசு தலையிடாது, அதாவது பர்சனல் சாய்ஸில் வந்து கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகாது அப்படின்ட்டு ஒரு மேனிஃபெஸ்டோவில் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஒரு காமன் மேனாக பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் ஒரு வாக்குறுதினா ரோடு போடுறோம், படிப்பு கொடுக்குறோம், வீடு கட்டித்தரோம், இந்த மாதிரி தானே இருக்கும். எனக்கு என்னோட விருப்பத்தில் அரசு எப்படி தலையிட முடியும், இதெல்லாம் வாக்குறுதியாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுருந்துருக்கலாம். பட் இந்தியா இந்த 10 வருஷத்தில் எப்படிலாம் மாறி இருக்குது, எவ்வளோ மோசமான நிலைக்கு போயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு இந்த வாக்குறுதி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஆமாம், இந்த 10 வருஷத்தில் மோடி தலைமைக்கு வந்து இந்த பாஜக அரசுனால இந்தியா வந்து ஒரு ஒரு 300 வருஷம் பின்னாடி போயிட்டுன்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்னொரு முறை வந்தால் இன்னுமே பின்னாடி போகக்கூடிய சுச்சுவேஷன் தான் ஏற்படும். ஆமாம், நம்மளோட தனிப்பட்ட வெறுப்புகள், தனிப்பட்ட உணவு, உடை, மதம் எல்லாத்தையுமே அரசு தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி தான் இந்தியா நகர்ந்துட்டு இருக்குது. அதனால தான் காங்கிரஸோட அந்த வாக்குறுதி வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஜம்மு காஷ்மீரில் போய் பிரச்சாரத்துக்கு போகிறாரு பிரதமர் மோடி. அங்கே போய் என்ன பேசுகிறாருன்னா, புனிதமான சாவன் மாதத்தில் வந்து எதிர்கட்சியினர்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றாங்க, அதை வந்து போஸ்டர் போட்டு வந்து அவமரியாதை பண்ணுறாங்க அப்படிங்காங்க. இதெல்லாம் அவருக்கு வந்து பிரச்சாரத்தில் பேசக்கூடிய பேச்சு. அப்போ அவர் மோடி எந்த அளவுக்கு இருக்காருங்கிறத யோசிச்சுக்கோங்க. அதாவது சாவன் மாதம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் கூட தெரியாது. அதை கடந்து வந்து நான் என்ன சாப்பிட்ணுங்கிற ஒவ்வொருத்தரோட பர்சனல் விருப்பம். வடிவேல் சொல்கிற மாதிரி யூ கோ மேன் ஒய் மீ அப்படிங்கிற மாதிரி, நீ சாப்பிடாம இரு மேன் ஒய் மீ. ஏற்கனவே இப்படி தான் இவங்க வந்து மாட்டுக்கறிக்கு எதிராக வந்து தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. பசு வந்து கடவுளி குழந்தை, அதை போய் அடித்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மதத்து மேலேயும் இந்து சமூகத்திலே குறிப்பிட்ட சாரார் மேலேயும் ஒரு ஒரு வன்மத்தை கிரியேட் பண்ணாங்க. அதோட விளைவாக அந்த கடந்த ஒரு 10 வருஷத்தில் மட்டும் 50க்கும் மேற்பட்டவர் மாட்டிறைச்சி வச்சிருந்ததுக்காக அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் பெரும்பாலானவர்கள் முஸ்லீமும் தலித் மக்களும் தான் இருக்காங்க. இதுவே இவ்வளோ ஒரு அந்த மாட்டிறைச்சிக்கு எதிராக வந்து ஒரு தாக்குதல் நடக்கும்போது ஆஸ் அ காமன் மேனாக நம்ம யாரும் வந்து குரல் எழுப்பலை. அதோட தேவை நம்ம வந்து குரல் எழுப்ப வேண்டிய தேவையை நம்ம புரிஞ்சுக்கல. அப்போவே வந்து இன்டலெக்சுவல்ஸ்லாம் சொன்னாங்க, இது மாட்டிறைச்சியோட நிற்காது, நாளைக்கு வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய ஆட்டுக்கறிக்கும் மீனுக்கும் கோழிக்கறிக்கும் இந்த விஷயம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட விளைவு தான் அதுதான் இன்னைக்கு பிரதமர் பேசினதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இந்தியாவோட உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, நான்வெஜ், அதாவது இறைச்சி சாப்பிட்றதுனால அவர் மனம் புண்படுது, அவர் மனம் புண்படுறது மட்டும் இல்லாமல் நாட்டோட மனம் புண்படுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாருன்னா இது எவ்வளோ பெரிய அநீதியானது. இது எப்படி ஒரு குறிப்பிட்ட சாராருக்காக அவர் பேசுகிறாரு. இந்தியாவில் 70% அதிகமானவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க தான். அவங்க மனம் எப்படி புண்படும். ஆனால் அப்போ அவர் பேசுகிறாருன்னா அந்த குறிப்பிட்ட அந்த 3%க்காகவோ 10%க்காக தான் அவர் பேசுகிறாரு. அதுதான் வந்து இந்தியாவோட கலாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த முன்னிறுத்த முயல்கிறாரு. இந்தியா டுடேவோட சீஃப் எடிட்டர் ராஜ்தீப் சர்தார்சாய் வந்து தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் கேம்பெயின் பற்றி விசிட் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் வந்து அவர் வந்து சாப்பிட்ட விஷயத்த போஸ்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து நான்வெஜ் ஆக்சுவலி. அதுக்கு அவரை போய் ஒரு சங்கி லேடி வந்து கடிச்சு வச்சிருக்கு. இப்படி ஒரு லெஃப்டிஸ்ட் வந்து இப்படி தான் இந்த மாதிரி புனிதமான டைமில் வந்து சாப்பிட்டதை எடுத்து போஸ்ட் பண்ணி மற்றவங்கள புண்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு புரியலை. அவர் வந்து நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத போட்டதை அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாகுது. ஆனால் இவங்க வந்து ஒருத்த மாட்டுக்கறி வச்சுருக்கான்னு சொல்லி அடித்து கொன்றது, ஒவ்வொரு வீடாக புகுந்து துன்புறுத்துறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒருத்த வந்து ஜஸ்ட்டு ஃபோட்டோ போட்டதை அவங்கள அவ்வளோ ஹர்ட் பண்ணுது. கொஞ்ச நாள் முன்னாடி சொமேட்டோ ஒரு விஷயம் பண்ணாங்க. அந்த விஷயம் ரொம்ப கான்ட்ரவர்சி ஆச்சு. பட் அதுக்கப்புறம் அப்படியே அடங்கிடுச்சு. சொமேட்டோ பண்ணது பச்சை சல்லித்தனம். ஆனால் அதில் என்ன விஷயங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. சொமேட்டோ வந்து
சுத்த சைவம், அதாவது பியூர் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷலாக ஒரு அவங்கள கவர்கிறதுக்காண்டி என்ன மாதிரி விஷயம் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னா, க்ரீன் டிஷர்ட். அதாவது பியூர் வெஜிடேரியனுங்கிறத நீங்கள் வந்து கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா க்ரீன் டிஷர்ட் அணிஞ்சிடுச்சு க்ரீன் டிஷர்ட் போட்டுட்டு இந்த டெலிவரி பாய் சர்வ் பண்ணுவாங்க. அவங்க வந்து நான்வெஜ் கடைகளுக்கே போக மாட்டாங்க, பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ்க்கு மட்டும்தான் போவாங்க. உங்களோட பியூர் வெஜிடேரியன், அதாவது பியூர் வெஜிடேரியனை என்ஷூர் பண்ணுறாங்களாமா அப்படின்ட்டு அவன் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் பயந்து போய் ட்ரெஸ் சேஞ்சை வித்ட்ரா பண்ணிட்டான். என்ன ரீசன்னு கேட்டால், இவங்க வந்து பியூர் வெஜிடேரியன் க்ரீன் டிஷர்ட்டில் போகிறதுனால ரெட் டிஷர்ட்டோட, அதாவது ஆஸ் யூஷுவல் ட்ரெஸ்ஸில் போகிறவங்க மேலே வன்முறை தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தகவல் கிடச்சதுனால ட்ரெஸ் மாற்றிருக்காங்க. அதாவது நான்வெஜ் கேரி பண்ணிட்டு போனால் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்ட்டு ஒரு ஜொமேட்டோ மாதிரி ஒரு பெரிய கம்பெனி வந்து பயப்படுறதுன்னா அப்படி தான் இந்தியா இருக்குது. இது வந்து ரெஸ்ட் ஆஃப், அதாவது தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம், இல்லை கேரளாவில் இருக்கோம், இல்லை சவுத் இந்தியாவில் இருக்கோங்கிறதுனால நம்ம ஒரு பாதுகாப்பு உணர்வோட ரொம்பவே நார்மலாக இருக்கும். பட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து இந்த அளவுக்கு ஒரு அன்சேஃபாக தான் இருக்கும். ஒரு மார்ஜினலைஸ்டு பர்சனாக கம்யூனிட்டியாவோ ரிலீஜியஸாவோ மைனாரிட்டியாக நீ வரும்போது உன்னோட உயிருக்கோ உன்னோட உடைமைகளுக்கோ இங்கே உத்தரவாதம் இல்லாத சூழல் தான் இருக்குது. அதனால தான் வந்து காங்கிரஸ் அரசு வந்து உங்களோட பர்சனல் சாய்ஸில் தலையிடாது அரசு அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து நாட்டில் எழுதியிருக்கு. அதுக்கு யார் காரணம்னா ஆர்எஸ்எஸ் பின்புலம், ஆர்எஸ்எஸ் சித்தாந்த பின்புலம் கொண்ட மோடியும் பாஜகவும் தான் இதுக்கு முழு முதற் காரணம். நம்ம மாட்டிறைச்சிக்கு எதிராக அடக்குமுறை நடக்கும்போது நம்ம குரல் எழுப்பாததோட விளைவு இன்றைக்கி ஆட்டிறைச்சியில் வந்துருக்கு. நாளைக்கு நம்மளோட எல்லா உணவுகள்லையும் வந்து நிற்கும். அதாவது அப்பர் கேஸ்ட், குறிப்பாக பிராமின்ஸுக்கான உணவுகள் மட்டும்தான் தேசிய உணவாகவும் அங்கீகரிக்கப்பட்ட உணவாகவும் மாறும். மற்ற உணவுகள் இரண்டாம் தர உணவாகவும் அவங்க தேவைப்படுற நாட்களில் தடை செய்யப்படக்கூடிய உணவாகவும் மாறும். இன்னும் சொல்லப்போனால் அதில் உச்சநீதிமன்றங்கள் கூட தலையிடாத அளவுக்கு இந்த அரசு அதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக பண்ணும். ஸோ பாஜக அரசோ இல்லை பாஜகவோட சித்தாந்தமோ எவ்வளோ மோசமானது அப்படிங்கிறத வந்து ஆஸ் அ காமன் மேனாக நம்ம வந்து கண்டிப்பாக உணர வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு எதிராக நம்மளுடைய வாக்குகளை பதிவு செய்வோம். நன்றி. கார்த்திக் பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட ஆதரவே எங்களுடைய வளர்ச்சி.